ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. ஆண்டவர் உரிமையோடு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், என் மகனே. அவருடைய பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிறதாகவே நம்ம வைத்துக்கொள்வோம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. கர்த்தருடைய சிட்சை என்று சொல்லும் பொழுது நாம் இவைகளிலே ரொம்ப கவனமுள்ளவர்களாக இருக்கணும். சில நேரங்களில் சில காரியங்களை செய்வதற்காக நம்ம ஓடுவோம். அந்த காரியங்களை செய்ய விடாதபடி சில தடைகள் நமக்கு வரும் பொழுதெல்லாம் நாம் கவனித்து, சரி, இது ஆண்டவரே நமக்கு இந்த தடைகளை உண்டு பண்ணுகிறார் என்று புரிந்து கொண்டு தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்து செயல்படக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாறாக நாம் அதையும் மீறி சென்றால் தேவனுடைய தண்டனைகள் நமக்கு வேறு வகையாக வந்து சேரும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். வசனம் சொல்லுகிறது, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. இன்றைக்கி சில நேரங்களிலே சில ஆலோசனைகளை கேட்பதற்கு நம்முடைய உள்ளங்கள் மனமற்றதாக இருக்கும். சில நேரங்களிலே கடிந்து கொள்ளக்கூடிய செய்திகளை கேட்கும் பொழுதெல்லாம் இவர் என்ன எங்களை பேசுகிறாரு என்று நாம் ஒருவேளை பிரசங்கிக்கிறவர் மீதே கோபப்படக்கூடிய அளவிலே இருக்கும். அப்படி தான் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல அவர் பிரசங்கம் பண்ணினார். அந்த பிரசங்கம் பண்ணினவர்களை கேட்டவர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து மீது கோபப்பட்டு அவர் ஒரு மலை உச்சிலிருந்து தள்ளி விட்டு அவரை சாகடிக்கணும் அப்படின்னு மக்கள் எழும்பினதாக லூக்காவில் வாசிக்க முடியும். என கண்பானவர்களே, இந்த வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய சிட்சை என்பது நமக்கு சில நேரங்களில் நாமவே முடிவெடுக்கிற சில காரியங்கள், நாமவே ஓடுகிற ஓட்டம், சுய சிந்தனை, சுய அறிவை பயன்படுத்தி கொண்டு செல்லக்கூடிய காரியங்கள், இவைகளினுடைய குறுக்கீடாக சில சிட்சைகள் வரும் என்றால் அதை அலட்சியம் பண்ணிவிடக்கூடாது. இது உலகத்தில் எல்லாருக்கும் வரக்கூடியதானே அப்படின்னு நம்ம எண்ணிவிடக்கூடாது. கவனமாக நம்முடைய வாழ்க்கை முறைகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கவனத்தோடு வாழ்வோமா? நல்ல ஆண்டவரே, உம்முடைய சிட்சைகளை நாங்கள் வெறுமையாக எண்ணிவிடக்கூடாது, அலட்சியமாக எண்ணிவிடக்கூடாது. அவைகளை கவனமாக கவனித்து எங்களை சீர்தூக்கி பார்த்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.